யாரை கனம் பண்ணும்? தேவனை கனம் பண்ணணும், பெற்றோர்களை கனம் பண்ணணும், உன்னோட வயது முதிர்ந்தவர்களை கனம் பண்ணணும், ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும், உத்தம விதவைகளை கனம் பண்ணுங்கள். நீ கனம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நபர் யார் தெரியுமா? உத்தம விதவைகள். நான் ஜெப வீட்டுக்கு சொல்லித்தரேன், உன் கண்ணு முன்னாடி உத்தமமா நடக்கிற விதவைகள் இருக்கிறாங்களா, கனம் பண்ண, அவங்கள கனம் பண்ணு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் வாழ்றவங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய தூண் உடைஞ்சு போச்சு, பெரிய ஒரு நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க நம்பிக்கையெல்லாம் இயேசுதான், அவங்க நம்பிக்கையெல்லாம் இயேசுதான். உத்தமமாய் வாழ்கிற விதவைகளை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள், அவங்களை கனப்படுத்துங்கள், மரியாதையாக நடத்துங்கள். விதவைகளை உத்தமமாக நடக்கிறாங்களே, அவங்களை மரியாதையை நடத்துங்கள், அவங்களை அன்பாய் பேசுங்கள், அரவணைப்போடு பேசுங்கள், அன்பு காட்டுங்கள், அவளை கனப்படுத்துங்கள் நாள் பெருமத்தியில். ஏன்னா விதவைகளுக்கு அநேக இடங்களிலே கனம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல, வேதம் அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. விதவைகளை கனப்படுத்து. உலகத்திலே விதவைகளுக்கு அவங்களின வேறு. எங்க சீமந்தத்தில் பொட்டு வைக்க சொல்லுங்க பார்க்கலாம், விட சொல்லுங்க பார்க்கலாம், வளையல் போட விட சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஏன் கிறிஸ்தவம் அதை சொல்லித்தரவில்லைங்க. இது மாறாய் சொல்லித்தருது. விதவைகளை கனப்படுத்துங்கள்.